காவேரி நீர் பங்கீடு தொடர்பாக வந்துட்டு கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடக அரசு அழைப்பு விட்டுருந்தாங்க. முதல்வர் விஜய் அவர்களும் போறாரு. நான் நேற்று கூட செய்தி ஊடகங்கள்லாம் வந்து சார் விஜய் அவர்களோட போட்டோவெல்லாம் வந்து கர்நாடகாவில் மக்கள் கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவர் போறாரு சார், சரியா இருக்குமா? அதெல்லாம் பாதுகாப்புலாம் கொடுத்துருவாங்க தம்பி. அதெல்லாம் ஒரு ஹீஸ் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் நடந்து கொள்ளும் முறை சரியில்லை. ஊடகங்களில் செவிவழி செய்திகளாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கர்நாடகாவில் போய் அங்கே போய் பெங்களூர் தேட்டரில் ஜனநாயகன் பார்க்குறதுக்காக நீங்கள் போகல. தமிழக அரசின் பிரதிநிதியாக தமிழக மக்களின் உரிமையை பெற்று தருவதற்காக நீங்கள் அரசுமுறை பயணமாக அங்கே போகிறீர்கள். கர்நாடகாவின் முதலமைச்சர் சொல்கிறார் விஜய் இங்கே வருகிறார் என்று நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டாமா? சிஎம் போறாருன்னு ஏன் இது வரைக்கும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வரல? எந்த அமைச்சர்களும் அதை பற்றி பேசல சார். கேட்டால் தெரியாதுன்னு போயிட்டே இருக்காங்க. இந்த தயக்கம் என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? செஞ்சா துணிச்சலா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. அதான் இன்னொன்னு, ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்தோட முதலமைச்சரை பார்க்க போறது ரகசியமா ஒன்றும் பண்ணிட முடியாது. இதையே அந்த மாநில முதலமைச்சர் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். முதலமைச்சர்னே ஆரம்பிங்கப்பா. இல்ல முடியாது. ஏன் இந்த ரகசியம்? ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதை ஏன் சார் வெளியில சொல்ல உங்களுக்கு என்ன அச்சம்? என்ன தயக்கம் தான் கேட்கிறேன் நான். ஏன் இப்படி தயங்கி செய்றீங்க? அங்கே கர்நாடகா செல்வதற்கு உங்களுக்கு என்று சில காரணங்கள் இருக்கும், புரியுதா? எதிர்கட்சிகள் பல விஷயங்களை சொல்றாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துன்றாங்க, பல்வேறு காரணங்கள் இருக்கும். உங்களுக்கு நீங்க கன்வின்சிங்கா யூ ஃபவுண்ட் சம் ரீசன்ஸ். அப்போ இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்டுனா துணிச்சலா போக வேண்டியதுதானே? ஆமையா போறாரியா, 3ஆம் தேதி போறாரு இல்லை 4ஆம் தேதி போறாரு என்று சொல்வதற்கு என்ன? ஸோ இந்த மாதிரி ரகசியமாகவெல்லாம் அரசு நடத்துவது என்பது அது ஜனநாயகத்தில் சரியான நடைமுறையும் அல்ல, வழிமுறையும் அல்ல. இன்னொன்று வந்து எதிர்கட்சி டக்குன்னு இதான் உங்க வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. Why are you doing this? அவர் சொல்றாரு, டிகே சிவகுமார் சொல்றாரு, அவர் வர்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அந்த ஆற்று படுகையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் முதல்வருக்கு காட்ட போகிறோம் அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்றாங்க. இதை நாங்கள் அங்கேருந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வராது, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து செய்தி சேனல்ல போதும் வருது. நீங்க சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் இது ஒரு தவறான அணுகுமுறை. தலைமைச் செயலாளர் அவர்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தான் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.